உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். அவசரமா டீலிமிட்டேஷன் பண்ண நினைக்கிறது பாஜக அரசோட அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். கண்டிப்பாக தொகுதி மறுவரை செய்யப்பட்டே தீர வேண்டும். தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் தீவிரமான பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது கூட்டி தான் தீரணும். ஆனால் மக்கள் தொகையை வெற்றிகரமாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஃபேமிலி பிளானிங்கை நன்றாக நிறைவேற்ற மாநிலங்களை தண்டிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆனால் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுமே ஆனால் கண்டிப்பாக அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைக்கும், மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கின்றன, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நன்றாக. சார், இப்போது தேசிய அளவில் முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதில் தென்னிந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையோ இல்லை ஒரு பய உணர்வையோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த எம்பி சீட்ஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இப்போ அதில் அந்த அதிகரிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தென்னிந்தியாவுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு சாதகம் அல்லது பாதகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் தீவிரமான பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் மறுவரையறை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் தான் செய்யப்பட்டது. எதிர்காலத்திலும் அப்படித்தான் செய்ய வேண்டுமா என்பதை நாம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, கண்டிப்பாக தொகுதி மறுவரை செய்யப்பட்டே தீர வேண்டும். ரெண்டாவது, மக்கள் தொகை எண்ணிக்கையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படுவது அல்லது குறைக்கப்படுவது என்பது அதுவும் தவிர்க்கப்பட முடியாதது. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அதன் அடிப்படையில் மட்டும் கூட்டுறதோ குறைக்கிறதையோ செய்யக்கூடாது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்படி பார்த்தா நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய தென் மாநிலங்கள் தண்டிக்கப்படும். அது குடும்ப கட்டுப்பாடை செயல்படுத்துவதில் தோல்வி அடைந்து மக்கள் பெருக்கத்துக்கு வழிவகுத்த வட மாநிலங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். அப்போ நம்ம எதுக்கு கட்டுப்படுத்தியிருக்கணும்? 1966-67 தமிழக நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கை 41லேருந்து 39 குறைச்சப்பையே சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்தது. அப்பயே இப்போ இருக்கக்கூடிய ஒரு கணக்குப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலோட எம்பிக்களின் எண்ணிக்கை 39லேருந்து 49 உயரும். ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இப்போ 80 சீட் இருக்கிறது, அங்கே 120 சீட்டாக உயரும். நமக்கு 10% உயர்றது, அவங்களுக்கு 40% உயருது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது கூட்டி தான் தீரணும். ஆனால் மக்கள் தொகையை வெற்றிகரமாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஃபேமிலி பிளானிங்கை நன்றாக நிறைவேற்ற மாநிலங்களை தண்டிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ வேறு அளவுகோல்களும் இங்கே கடைப்பிடிக்கப்பட வேண்டும். நம்மளும் பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் அவர்களுக்கும் கூடுதல் எண்ணிக்கை வருவது என்பது பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படக்கூடாது. அப்படித்தான் போய் முடியுது. இப்போ நம்மளோட மக்கள் தொகைக்கு நமக்கு 39 சீட்டு, உத்தரப்பிரதேசத்துக்கு 120 சீட்டு இருக்குது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி ரஃப்லி. உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை என்பது 18லேருந்து 20 கோடின்றாங்க. டபுளாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ நமக்கு 39னா 8 கோடிக்கு 18 கோடி இருக்கவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் 80லேருந்து 143 உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பீகார்லாம் 40லேருந்து 79. இதர மாநிலங்களில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 42%லேருந்து 48% இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. எஸ், இதுவே டோட்டல் சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 165 பிளேசஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி குறைவதுக்குன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிறது குறையாது, அதான் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது கூட நம்மளுக்கு குறையும். எஸ், அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் வேற அளவுகோல்களை வைக்கணும். அதாவது நீங்கள் 8 கோடிக்கு 39, 18 கோடிக்கு 80 இருப்பது நியாயமானது இல்லையா? நிச்சயமாக நியாயமானது. ஆனால் அந்த 18 கோடின்றது இப்போ 25 கோடியாக மாறி இருக்குதுன்னு போது இந்த அவங்களுக்கு எண்ணிக்கையை உயர்த்துவதும் தவிர்க்க முடியாதது. ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது இப்போ இருக்கிறத விட கூடுதலாக போகாமல் இருப்பதும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமானது. புரியுது இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை. அது ஒரு லாங் ப்ராசஸ். ரெண்டாவது,
அது வந்த பிறகும், சென்சஸ் எடுக்கப்பட்ட பிறகும் பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தான் இந்த தொகுதி மறுவரை என்பது செய்யப்படும். அண்ட் மறந்துடாதீங்க, தொகுதி மறுவரை என்பது தவிர்க்க முடியாது. அண்டு கண்டிப்பாக 18 கோடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்துக்கு 26 கோடி 27 கோடி மக்கள் தொகை உயர்ந்திருக்கு, 25 கோடி உயர்ந்திருக்குன்னா அங்கே நீங்கள் 80 வந்து 90ஆவோ 100ஆவோ மாற்றி தான் ஆகணும். ஆனால் நமக்கு வந்து எதன் அடிப்படையில் 39 இருந்ததோ அது வந்து வெறும் 10% தான் உயரும், அல்லது இப்போ 20% தான் உயரும், அது வந்து 49 தான் போய் முடியும்னா நமக்கும் அவங்களுக்குமான இடைவெளி அதிகமாக போவதே நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணணும். ஆனால் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்காங்க சார். இப்போ வேறு சில சாத்தியக்கூறுகளை வச்சும் கணக்கிடப்படணுன்றது இப்போ வர வாதம். கடந்த காலங்களில் அது நடந்திருக்கிறதுக்கான வரலாறு மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தாங்க செய்யப்பட்டதாக எனக்கு நினைவு. இது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் சொல்கிறேன். நான் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் செய்யப்பட்டதாக எனக்கு நினைவு. என்ன பிரச்சனை வந்ததுன்னா கோபி, இந்தியா முழுவதுமே வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தணும்னு ஆரம்பித்தப்ப தென் மாநிலங்கள் அதை அமல்படுத்துச்சு. ஆனால் வட மாநிலங்களில் அதை நம்மளால் செய்ய முடியாமல் போச்சு. ஏன்னா வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், அது இருக்கும்பொழுது மக்கள் தொகை பெருக்கம் என்பது வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகிறது. ஆகவே இது வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த தவறு, மத்தியில் ஆண்ட நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த தவறு. இது இன்றைக்கி வந்து வட மாநிலங்களில் பாஜகவோட வாக்கு வங்கி என்பது வலுவாக இருப்பதால் அவங்க வந்து இதற்கு மேலும் இந்த தொகுதி எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த தான் விரும்புவாங்க. ஆனால் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுமே ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும். கண்டிப்பாக அது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு உலை வைக்கும். கண்டிப்பாகங்க சார். பட் இருந்தாலும் இந்த பிரச்சனையை நான் இன்னொரு கோணத்தில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எப்போவுமே மத்திய பாஜக வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுட்டு செயல்படுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட முடியுது. அப்போது அந்த வகையில் முன்னாடியே வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கம் வட மாநிலங்களில் கட்டுப்படுத்த தவறியது அங்குள்ள அரசுகள் அப்படின்ற போது அங்கே பெரும்பான்மையாக பாஜகவும் ஆட்சியில் இருந்திருக்கிறது. அப்போ அந்த வகையில் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை வச்சு ஃப்யூச்சரில் இப்படி ஒரு பிளானை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூடைய அந்த கட்டுப்படுத்துறதுல செயல்பட தவறி இருப்பாங்களா, அல்லது செயல்பட ஆட்டோமேட்டிக்கலாக நடந்ததை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க? நடந்து இயற்கையாக நடந்ததை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. திட்டம் போட்டு நம்ம பிள்ளைங்களை பெற்று தள்ளலாம் இங்கே, அதனால் வட மாநிலங்களை தென் மாநிலங்களோட மேலே போயிடலான்னு அவங்க நினைக்கல. ஏன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்தது 20-30 ஆண்டுகள் நடந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதிகமாக இருந்திருக்கு, நான் காங்கிரஸ் நான் பிஜேபி கவர்மெண்ட் வந்திருக்குது. அதனால் இதில் நீங்கள் சொல்கிற அந்த முதல்ல இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி தியரி, திட்டம் போட்டு வந்து மக்கள் தொகை பெருகுதுன்னா வந்து நம்ம வந்து நாளைக்கு லாபமாகும், நம்முடைய மேலாதிக்கத்தை விரும்பும்னு அப்படின்லாம் நினச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிஸ்டம், அப்படி ஒரு கிரைசிஸ் வந்ததை இன்றைக்கி இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. இப்போ ஒருவேளை இதில் வந்து இப்போ சொல்வது போல் இங்கே வந்து தென்னிந்தியாவில் ஒரு குறைந்த தொகுதிகளோ, இப்போ நார்த் இந்தியாவில் வந்து அதிகமான தொகுதிகளோ அப்படிலாம் வரும்பொழுது இங்கே சவுத் இந்தியா, குறிப்பாக தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், இழக்க நேரிடும்? ஒருவேளை இம்பேலன்ஸ் பெருசாக இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை வெடிக்கும். நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் அது உலை வைக்கும், சந்தேகமே இல்லை. ஏன்னா நம்ம ஓட்டு போடாமல் இருந்தாலும் அவன் வந்து உக்காந்துருவான். அங்கே வந்து நம்ம ஓட்டே போடாமல் நம்ம தலையில் ஏறி மிதிப்பான். ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருதுன்றது தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக உணர மட்டும் இல்லை, அதுவே யதார்த்தமாகவும் உங்கள் தலையில் வந்து விடியும் பொழுது நிச்சயமாக வந்து பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும். கண்டிப்பாக அது வந்து இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமே கூட உலை வைக்கும் என்பதுதான் யதார்த்தம். அவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், சென்சஸ் அதுக்கு பிறகு பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தான் இது பண்ண முடியும். தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அதை கண்டிப்பாக தென் மாநிலங்கள் ஒருபோதும் அனுமதிக்காது. ஆகவே அவர்கள் கனவு காண்கிறார்கள், நம்ம வந்து 800 எம்பிஸில் 400 எம்பிஸை வந்து வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துட்டோம்னா போதும், மிச்சம் இருக்க 400ல் ஒரு 50 வந்தால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம், தென்னிந்தியாவை மிரட்டி உட்காரலாம். நடக்கவே நடக்காது. இப்போ தென்னிந்தியாவில் பிஜேபி துடை தெரியப்பட்டிருக்கு, எங்கேயுமே பிஜேபி கிடையாது. புதுச்சேரியில் மட்டும்தான் கூட்டாட்சியில் இருக்குது. அதுவும் புதுச்சேரிக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது, ஏன்னா அது யூனியன் டெரிட்டரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த 5 மாநிலங்களிலும் பாஜக துடை தெரியப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியா பாஜகவை தூக்கி வீசி எறிந்து விட்டது. பர்டிகுலராக இந்த அரசியல் காரணங்களுக்காகவே தென்னிந்தியாவினுடைய உதவியே இல்லாமல் நம்ம ஆட்சி அமைக்கணுன்ற ஒரே காரணத்தை முன் வச்சு மட்டுமே இது நடக்கிறதாகவும் எடுத்துக்கலாம்ல? இல்லை, அது மட்டுமே வச்சுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி.